சிவகாமி, என்னங்க? வினோத், பா. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வாங்க. சரிப்பா. வாங்க, உள்ள வாங்க. வாழ வேண்டிய பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இருந்தீங்களே, நீங்க 2 பேரும் பொம்பளைங்களாடி? ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீங்க தான் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. உங்க வீட்டுக்காரம்மா ஏன் வந்தீங்கங்கிற மாதிரில பாக்குறாங்க. நாங்க வந்ததுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க, இப்படியே போயிடுறோம். சிவகாமி, இன்னும் என்ன யோசனை? வாங்கன்னு கூப்பிடு. வாங்க. என்ன மாப்பிள, நானும் என் பையனும் மட்டும்தான் உள்ள வரணுமா, இல்ல என் பொண்ணும் வரலாமா? எங்க வீட்டு பொண்ணை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நீங்களே வந்திருக்கும் போது உங்க வீட்டு பொண்ணை உள்ள வர வேண்டான்னு சொல்லுவோமா? வாங்க. வாங்க. உட்காருங்க. அம்மா, அம்மா என்னை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிருந்த? பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன்டா செல்லம். வா. பிரியா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாமா. சரிப்பா. நில்லுமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னங்க நீங்க, நாங்க என்னமோ புதுசா பொண்ணு பார்க்க வந்திருக்கிற மாதிரி போய் காஃபி கொண்டு வான்னு சொல்றீங்க? அதான் சாந்தி முகூர்த்தமே முடிஞ்சிடுச்சுல்ல. எதுக்கு சொன்னேன்னா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு எதுக்கு கஷ்டப்படுத்தணும், அதுக்கு தான் சொன்னேன். ஜெயந்தி, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வாமா. சரிம்மா. ஒரு வேடிக்கை பாத்தீங்களா சம்பந்தி? பொதுவா மாசமா இருக்கிற பொண்ணுக்கு தான் வளகாப்பு பண்றதுக்காக தேதி குறிப்போம். இங்க கல்யாணம் பண்றதுக்காக நாம தேதி குறிக்க கூட இருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு இல்ல தீனா? ஏதோ தெருவுல உட்கார்ந்து போராடினீங்க, எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் சொல்லுங்க சம்பந்தி.
கல்யாணத்தை எங்க எப்படி வச்சுக்கலான்னு பேசலாமே. யார் கல்யாணம்? என்ன சம்மந்தி இப்படி கேக்குறீங்க? தீனா பிரியா கல்யாணம் தான். ஓ ஓ அதுவா? அது என் பையன் ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னான். அது வந்து டேய், என்னடா பிசினஸ் அது? சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். அதான் வாயிலே வரல சம்பந்தி. இந்த வேலையெல்லாம் இருக்குதான் சம்பந்தி. அதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அதனால ஒரு 6 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடணும்னு பையன் ஆசைப்படுறான். எனக்கும் அதான் சரின்னு படுது. என்ன பிரியாவும் அதுக்குள்ள காலேஜ் முடிச்சிடுவாள்ல. என்னங்க இது? இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணா அவ நிற மாச கர்ப்பிணி ஆயிடுவாளே. அவ வயிறு காட்டி கொடுத்துருமே. அது இன்னும் வித்தியாசமா தான் இருக்கும். இப்போ பொதுவா நிற மாசத்துல வளகாப்பு தான் பண்ணுவாங்க. நாம வித்தியாசமா கல்யாணம் பண்ணுவோம். என்ன ஜெயந்தி? என்னன்னா அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற? ஏற்கனவே அவங்க ரொம்ப சங்கடத்துல இருக்காங்க. ஆமாடா தீனா, சம்பந்தி வேற ரொம்ப ரோஷக்காரங்க, தாங்கிக்க அட மாட்டாங்க. நீ வேறமா. அதான் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமே. இன்னும் தெரியறதுக்கு என்ன இருக்கு? என்னமோ வயிறு தெரியும் அது இதுன்னு. இங்க பாருங்க, நீங்க அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கீங்க. நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். சீக்கிரமா சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க அதை பத்தி மட்டும் பேசுங்க. மாப்ள, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னமோ புடி உங்க கையில இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. புடி எங்க கையிலயும் இருக்கு. சரி வரலன்னா போலீஸ் கிட்ட சொல்லி உங்க பையனை உள்ள தள்ளிடுவோம். பாக்குறீங்களா? கொஞ்சம் அமைதியாடுறா. நீ கோவப்பட்டு காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கு. சம்பந்தியம்மா, அவன் பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இதான் சம்பந்தி. இந்த நிதானம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்ள ரொம்ப சூடு. அதை விடுங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அது வந்து சம்பந்தியம்மா, கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட முடியாது. சட்டுப்புட்டுன்னு சிம்பிளா முடிச்சிடலாம். சட்டு பிட்டுன்னு முடிச்சிடலான்னு சொல்றீங்க. யோசிக்கலாம். சிம்பிளானா எப்படி பண்ணலான்றீங்க? விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப பெருசா எதுவும் பண்ணாம உங்க சைட்ல இருந்து ஒரு 10-15 பேர், எங்க சைட்ல இருந்து ஒரு 10-15 பேரை கூட்டி கோயில்ல வச்சு தாலியை கட்டிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல டிஃபனை முடிச்சிடலாம். டிஃபன் கூட எதுக்குங்க? வீண் செலவு. கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கோம். அங்க இந்த புளியோதரை, உண்டைகட்டி, அன்னதானம் இதெல்லாம் போடுவாங்க. கல்யாணத்தை முடிச்ச கையோட கல்யாண சாப்பாடே முடிச்சிடலாம். டேய், என்னடா பேசுற நீ? சிம்பிளா முடினா இதை விட சிம்பிளா முடிக்க முடியாது. இந்த பாருமா, மேற்கொண்டு நீ பேசு. அப்புறம் நான் பேசணும்னா ஏங்க, உங்க 2 பொண்ணுக்கு இப்படிதான் கல்யாணம் பண்ணீங்களா? 3வது பொண்ணுக்கு மட்டும் ஏங்க இப்படி யோசிக்கிறீங்க? இல்லைங்க, என் 2 பொண்ணுக்கும் நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 3வது பொண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணணும்னா இப்ப எங்களால முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால தான் எல்லாத்தையும் யோசிச்சு சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்றேன். உங்க வரைக்கும் நீங்க யோசிக்கிறது சொல்றது எல்லாமே சரிதான் சம்பந்தி. எங்களையும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே என் பொண்ணு உங்க பையன் மேல ஆசைப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்பவே என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பொண்ணு கல்யாணத்தை செலவில்லாம பண்ணிட்டேன்னு கிண்டலா பேசினாங்க. இப்ப பையன் கல்யாணத்தையும் ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டா. ஊர்ல என் மரியாதை, கௌரவம் இதெல்லாம் என்ன ஆவறதுங்க? இந்த கல்யாணத்தையாவது நான் சிறப்பா பண்ண வேணாமா? அதனால சிம்பிளான்றதையே மறந்துருங்க. நல்லா பெரிய கல்யாண மண்டபமா பாருங்க. என்னடா தீனா, நான் சொல்றது சரிதானே? என்னப்பா இதெல்லாம்? கொஞ்சம் பொறுமையாயிருடா. சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் நல்ல நாள் ஏதாவது பாத்தீங்களா? ஆமாங்க, பார்த்து வச்சிருக்கோம். இன்னும் 10 நாள்ல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. 10 நாள் இருக்கா? அதுக்குள்ள ஜாம் ஜாமன் பண்ணிடலாம். ஒரு ராத்திரில என்னென்னமோ செய்யறாங்க. அப்புறம் மேற்கொண்டு அப்புறம் என்னங்க, கல்யாண தேதி, மண்டபம் இதெல்லாம் முடிவாயிடுச்சு. அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? இன்னும் முக்கியமான விஷயம் பேசவே இல்லையே. முக்கியமான விஷயமா? என்ன சொல்றீங்க? அதாங்க நகை விஷயம்.
நீங்க என்ன போடுறீங்க நாங்க என்ன போடுறோம்னு பேசிக்க வேண்டாமா? நாங்க பொண்ணுக்கு 7 பவுன் போடுறோம். நீங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன போடுவீங்கன்னு சொல்லுங்க. இது என்ன முறையா நடக்கிற கல்யாணமா வரதட்சணை கேட்கறதுக்கு? நாங்க என்ன போடுறோமோ அதை வாங்கிட்டு போங்க. மாப்பிள, இது வரைக்கும் நடந்தது வேணா முறை இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப முறையோட உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அதனால உங்களால என்ன போட முடியும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க கேளுங்க. பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகை, பையன் கழுத்துக்கு ஒரு தங்க செயின், கைக்கு ஒரு பிரேஸ்லெட், விரலுக்கு ஒரு ரிங்கு. அது போதுங்க. அதுக்கு மேல எதுவும் அதிகமா எதிர்பார்க்கலீங்க. 50 பவுனா? ஆமாங்க, எங்க ஸ்டேட்டஸ்க்கு இது கம்மிதான். இதுக்கும் குறைச்சல்னா நல்லா இருக்காதுங்க. இங்க பாருங்க, போலீஸ் முன்னாடி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நியாயமா பார்த்தா 5 பைசா வரதட்சணை வாங்காம தாலி கட்டணும். மாப்பிள, இந்த நியாய தர்மம் எல்லாம் பேசாதீங்க. சட்டப்படி வரதட்சணை வாங்க கூடாதுதான். யார் வாங்காம இருக்கா, யாரு கொடுக்காம இருக்கா? இத பாருங்க, 50 பவுன் நகை போறதா இருந்தா சொல்லுங்க. சரின்னா அடுத்ததை பத்தி பேசுவோம். அப்புறம் நாங்க எந்த கல்யாண வேலையும் பார்க்க மாட்டோம். மண்டபம் புக் பண்றது, பத்திரிக்கை அடிக்கிறது, குடுக்கறது, மத்த எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். நாங்க நேரா மண்டபத்துக்கு வருவோம், தாலியை கட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். அதுதான் எங்க முடிவு. யோசிச்சு சொல்லுங்க. ஜெயந்தி, வரட்டுமா? சரிம்மா. டேய் வாடா. என்ன பூங்காவனா நைட்ல எங்கேயோ ஜாலியா வெளியே கிளம்பிட்ட போல இருக்க? நான் ஜாலியா கிளம்புறது இருக்கட்டும். நீங்க 2 பேரும் யாரு, என்ன எதுக்கு இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க? நாங்க யாரா? அது சரி, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் மறந்துட்டேன். 1 லட்ச ரூபா பணம் வாங்கினே ஞாபகம் இருக்கா? அண்ணனோட ஆளுங்க தான் நாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இத பாரு பூங்காவனா, கொடுத்துருக்க டேட் வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாரு. அதே மாதிரி கொடுத்துருக்க டேட்டை மீறினா வசூல் பண்ணாம விட மாட்டாரு. ஊடு பூந்து பொண்ணை தூக்கிடுவோம், ஜாக்கிரதை. ஐயோ, கெடு முடிய 2 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணுமே, நான் என்ன பண்றது? இவங்களை பார்த்தாலே மோசமானவங்களா இருக்கு, பயமா இருக்கு. அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து அந்த பொண்ணை தூக்குனானுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பையன் அவமானமாக போயிடுமே. ஐயோ, ஒரு ₹1 கூட ரெடி பண்ண முடியாதனா 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது. பேசாமல் நமக்கு ஆபத்து பாந்தவன் செல்வம் ஒருத்தந்தான். செல்வத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அவன் காலில் விழுந்துட வேண்டியதான்.